ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. குக்கரில் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் தாளிச்சிடலாம். 4 வெங்காயம் போட்டு குழம்பு கரையாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம், மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இது பாதி வதங்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம்லாம் போட்டு அதையும் வதக்கிடலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் தலைக்கறி குழம்பு. இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தலைக்கறி கழுவி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கறியாக இருக்குது, எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதை திக்காக செஞ்சு சாப்பாடுக்கு முட்டை ஆம்லெட் போட்டு இந்த பத்த கருவாடு, இந்த வஞ்சன கருவாடு வறுத்துட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இப்போ இட்லிக்கு தான் செய்கிறேன். இது நல்லா வதங்கிச்சு. மிளகாத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனு, அதனால் 1.5 ஸ்பூன் போடுறேன். காரம் அவங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். இந்த கறிக்கு மேலே கொஞ்சம் வரா மாதிரி இருந்தால் தண்ணி போதும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது நல்லா கலந்துட்டு உப்பு காரெலாம் பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். 5 விசில் குக்கர் மூடிட்டு 5 விசில் போட்டுடலாம். தலைக்கறி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தலைக்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.